அதுக்குள்ள க்ளோஸ் பண்ணிட்டீங்களா? சரி, இப்ப ஆல்மோஸ்ட் டைமிங் இருக்குது. இப்ப நம்ம வந்துட்டு நம்ம என்னென்ன பண்ணிருக்கோம்? ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு ப்ரௌசர் ஓபன் பண்ணோம். மினிமைஸ் மேக்ஸிமைஸ் ரெடி பண்றது, க்ளோஸ் எப்படி பண்றது, டைட்டில் டெஸ்ட் எப்படி பண்றது, நேவிகேட் எப்படி பண்றது, யூஆர்எல் எப்படி டெஸ்ட் பண்றது, டைட்டில் எப்படி டெஸ்ட் பண்றது பார்த்தாச்சு. கரெக்டா? இப்ப நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போறோம்? ஒரு யூசர் நேம் டைப் பண்ண போறோம், ஒரு பாஸ்வேர்ட் டைப் பண்ண போறோம். ஸோ யூசர் நேம் பாஸ்வேர்ட்லாம் டைப் பண்றதுக்கு இந்த ஸ்கிரீனுக்குள்ள வரணும். இந்த ஸ்கிரீனுக்குள்ள வந்தாலே வேற மாதிரி ப்ரோக்ராம். இந்த மேல இருக்கிறதுக்கு காமன் கமெண்ட்ஸ். ஓகேங்களா? இந்த காமன் கமெண்ட்ஸ் நீங்க எந்த வெப்சைட் ஓபன் பண்ணாலுமே அதே கமெண்ட்ஸ் தான் இருக்கும். இப்போ இதுக்குள்ள வந்துட்டீங்கன்னாவே ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, டெவலப்பர்ஸ் எப்பவுமே ஒரு இதெல்லாம் ஒரு வெப் எலிமெண்ட்னு சொல்லுவாங்க. இந்த யூசர் நேம், இந்த லேபிள் போட்டிருக்கல, இந்த யூசர் நேம் வந்து லேபிள் சொல்லுவாங்க. இந்த பாஸ்வேர்டு இது வந்து லேபிள் சொல்லுவாங்க. இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த சைன் இன் வந்து இது வந்து பட்டன் சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாமே வந்து ஒரு வியூ. இதுல இருக்கிற எல்லாத்தையுமே யூனிக்கா நம்ம யூஸ் பண்ணோம்னா ஒன்னொன்னுத்துக்கும் செப்பரேட்டா வந்து டெவலப்பர்ஸ் வந்து கோடிங் எழுதிருப்பாங்க. அந்த டெவலப்பர்ஸ் எழுதுற கோடிங் தான் நீங்க வந்து இன்ஸ்பெக்ட்ன்ற இந்த ஆப்ஷன்ல பார்க்க போறீங்க. ஸோ இந்த ஆப்ஷன்ல பார்க்கும்போது நம்ம வந்துட்டு இதுதான் வந்துட்டு நம்மளுக்கு வந்து மவுஸ் மாதிரி. இந்த எலமெண்ட்டை கிளிக் பண்ணி தான் நம்ம வந்துட்டு பர்டிகுலர் வெப் எலமெண்ட்டை சூஸ் பண்ணோம்னா அதுக்கான கோடு வந்து இங்க வந்து சூஸ் ஆயிடும். இந்த கோட்ல இருந்து தான் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா நெக்ஸ்ட் ஃபர்தரா போக போறோம். ஓகேங்களா? இதுல கொஞ்சம் நல்லா தெளிவா இருக்குங்க. இதுக்கப்புறமா கண்ட்ரோல் எஃப் கொடுத்து மேல இருக்கிற இந்த வியூவை இதுல தான் வந்து நம்ம எல்லாத்தையும் நம்ம யூஸ் பண்ணணும். கீழே இருக்கிற ஃபில்டர்ல யூஸ் பண்ணக்கூடாது. மேல இருக்கிற அந்த ஃபைண்ட் பை ஸ்ட்ரிங் செலக்டர் யாரும் எக்ஸ்பார்ட் பாத்தீங்களா? இதுல தான் வந்து நம்ம ஏதாவது ஃபைண்ட் பண்ணோம்னா இதுல தான் நம்ம டைப் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, இதுல வந்துட்டு நம்ம ஹைலைட் ஆயிடுச்சு பாத்தீங்களா? இந்த ஹைலைட் ஆனதுல இந்த ஃபர்ஸ்ட் ஒன் அந்த இன்புட்ன்றது என்ன, இந்த டைப்ன்றது என்ன, இந்த டெக்ஸ்ட்ன்றது என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். இந்த இன்புட்ன்றது வந்துட்டு டேக் நேம். நாட் ஓன்லி இந்த இன்புட், இந்த டிவ் எல்லாமே வந்துட்டு டேக் நேம் சொல்லுவாங்க. ஆனா நம்மளுக்கு இங்க ஹைலைட் ஆயிருக்கிறது இந்த வியூ மட்டும் தான். இந்த அட்ரஸ் காப்பியை வச்சு நம்ம இதுக்கு எப்படி அட்ரஸ் பண்றது அப்படின்றத தெரிஞ்சுக்க போறோம் இப்ப. சரிங்களா? இதுக்கு பேர் தான் லொகேட்டர்ஸ் சொல்லுவாங்க. ஓகேங்களா? லொகேட்டர்ஸ்ல நம்ம இன்னைக்கு பார்க்க போறது வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து ஐடி. ஸோ ஐடியை வந்துட்டு நம்ம அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். எப்பவுமே வந்துட்டு சம்டைம்ஸ் ரியாக்ட்ல, ஆங்குலர்ல இப்ப வர ஃப்ரண்ட் அண்ட் ஃப்ரேம் ஒர்க்ஸ்லாம் சேஞ்சஸ் நிறைய இருக்குது. ஆனா மோஸ்ட்லி வந்துட்டு ஐடி வந்து சேஞ்ச் ஆகாது. ஓகேவா? ஸோ இதை காப்பி பண்ணி இந்த இடத்துக்கு போயிடும். நம்ம எக்லிப்ஸ் இடத்துல இந்த டிரைவர் டாட் க்ளோஸ் மட்டும் ஆல்வேஸ் கமெண்ட் பண்ணிடுங்க. இங்க வந்து நீங்க என்ன பண்ணும், டிரைவர் டாட் ஃபைண்ட் எலிமெண்ட், இந்த ஃபைண்ட் எலிமெண்ட்ல பை டாட் அந்த ஐடி சூஸ் பண்ணி தான் இந்த ஐடி அப்படி சூஸ் பண்ணிக்கலாம். இதுக்குள்ள டபுள் கோட்ஸ்க்குள்ள அதை வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். இதுல இருக்க டவுட் இருக்கா? சோ இதுல டாட் கொடுத்து சென்ட் கீஸ் வச்சு நம்ம வந்துட்டு அதை பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபிட்டா அப்படின்றத நம்ம பேஸ்ட் பண்ணலாம். இது வந்து ரன் ஆகும். ஓகேங்களா? நம்ம இதையே வந்துட்டு ஒரு டிஃப்ரெண்டா வந்து பண்ணலாம். எப்படின்னா இதை வந்துட்டு இந்த பார்ட் வரைக்கும் நம்ம என்ன பண்றோம், இந்த பார்ட் வரைக்கும் வந்து நம்ம அந்த வெப் எலிமெண்ட்டை சூஸ் பண்றது பண்றோம். இந்த சென்ட் கீஸ் மூலியமா இந்த ஃபிட்டான்றது என்ன பண்றோம், அந்த பாக்ஸுக்குள்ள டைப் பண்ற இன்ஃபர்மேஷன் பண்றோம். ஸோ இந்த வியூ வந்து நம்ம ஒரு வெப் எலிமெண்டோடது. அப்ப நம்ம இங்க வெப் எலிமெண்ட் போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்ப இங்க வெப் எலிமெண்ட் ஒரு நேம் வந்து யூன்னு கூட வச்சுக்கோங்க. ஈக்குவல் டு கொடுத்துட்டீங்கன்னா
இந்த பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து நமக்கு தேவைப்படாது. இந்த பாயிண்ட் வந்து நமக்கு தேவைப்படாது. ஏன்னா நம்ம வந்து ஒரு பாயிண்ட் வியூ மட்டும் தான் நம்ம எடுத்துக்க போறோம். ஓகேவா? சோ மறுபடியும் அந்த யூவை கால் பண்ணி டாட் கொடுத்து அதே செட் கீஸை நம்ம இங்க பேஸ்ட் பண்ணலாம். டவுட் இருக்கா? இல்ல. ஸ்டெப்பும் புரியணும், இந்த ஸ்டெப்பும் புரியணும். யாருக்கு டவுட் இருந்தாலும் இப்ப கேளுங்க. டவுட் இல்ல சார், எரர் இருக்கு. அந்த இம்போர்ட் ஓகே. சண்முக பிரியாணி இதே மாதிரி இப்ப இங்க நம்ம ஏன் ஐடியும் கொடுத்தோம்? சொல்லுங்க சார். இங்க ஏன் நம்ம ஐடி கொடுத்தோம்? சார்னு சொல்லக்கூடாது. சார்னு சொல்ல நான் கிளாஸ் இங்கேயே ஸ்டாப் பண்ணிடுறப்பா. அந்த ஐடி செலக்ட் பண்ணதுனால ஐடி கொஞ்சம் கொடுத்தோம். பயந்துப்ல சார். சந்துருன்னே சொல்லி இப்ப சார் தான் சொல்றீங்க. யாப்பா அது? சரி, ஓகே. இப்ப வந்து நம்ம எப்பவுமே வந்துட்டு அங்க என்ன லொகேட்டர் யூஸ் பண்றோமோ அதே லொகேட்டர் இங்க யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? அப்பதான் வந்துட்டு நம்மளுக்கு வந்து கிளியர் வியூ இருக்கும். சப்போஸ் இந்த வியூ வந்துட்டு தப்பாச்சுன்னா, இப்ப இந்த ஐடி வந்து நோ சர்ச் எலிமெண்ட் எரர் அடிச்சு வச்சுக்கோங்களேன். நீங்க என்ன பண்ணணும்? வேற டிஃபரெண்ட் எலிமெண்ட் யூஸ் பண்ணணும். சோ அந்த வேற டிஃபரெண்ட் எலிமெண்ட் எப்படி போறது? இப்ப அதை நம்ம பார்க்க போறோம். ஒரு வாட்டியும் யூஆர்எல் தான் ஐடி தான் யூஸ் பண்ணணும்ன்ற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ல எதுவுமே இல்லை. எப்பவுமே நீங்க ப்ரிஃபர் பண்றது ஐடி சூஸ் பண்ணுங்க, இல்ல நேம் சூஸ் பண்ணுங்க. ஓகே. இப்ப ஐடி கரெக்டா வந்துருச்சு. இப்ப இதுவே வந்துட்டு ஐடி ஈக்குவல் டு பாஸ்வேர்ட். பாஸ்வேர்ட் என்ன இது கிளிக் பண்ணா கூட கிளிக் ஆக மாட்டேங்குது. நிக்க மாட்டேங்குது. நிக்க மாட்டேதுலப்பா. நீங்க ஜஸ்ட் ஒரு ஸ்மால் கிளிக் பண்ணணும். இப்படி இங்க வந்துட்டீங்களா? ஒரு ஸ்மால் கிளிக் பண்ணுங்க, நிக்கும். ஐடி ஈக்குவல் டு பாஸ்வேர்ட். Yeah, ID equal to password and name equal to password is something. இப்ப Name நம்ம போலாம். ஐடி வச்சு By that name. நேம் வச்சு சார், அந்த சந்துரு பேக்ரவுண்ட் பிளாக் கலரா இருக்கு, எப்படி ஒயிட்டா கொண்டு வர்றது? எந்த பேக்ரவுண்ட்? மத்தவங்க ஸ்கிரீன் பெயிண்ட் இந்த அடிக்கணும். கன்சோலோட பேக்ரவுண்ட் மத்தவங்களுக்கு எல்லாம் ஒயிட்டா இருக்கு, ஏன் ஸ்கிரீன் மட்டும் Spray பிளாக் இருக்கு? ஸ்ப்ரே பெயிண்ட் அடிங்க. ஸ்ப்ரே பெயிண்டா? இந்த எலிமெண்ட்ஸ் லொகேட் பண்றீங்க இல்லையா, அந்த ரைட் சைடு செட்டிங்ஸ்ல நீங்க அப்படி செட் பண்ணிருக்கீங்க. நான் செட் பண்ணல. ஆட்டோ இல்ல டிஃபால்ட்டா பிளாக் காமிக்குது. ஏன்னா நீங்க மவுஸ் பண்ணும்போது இந்த ஹைலைட் ஆகுறது தெரிய மாட்டேங்குது. தெரியல. யா இது நான் வேணா பார்த்துட்டு வேணா சொல்லட்டுமா இது என்னன்ட்டு? ஓகே சார், நாளைக்கு கூட சொல்லுங்க சார். நாளைக்கு பாத்துக்கலாம். ஐயா மேபி ஏதோ ஒரு ஷார்ட்கட் கீ இருக்கும், அதுதான் எடுத்து ப்ரௌசர், ஆமா ப்ரௌசர் செட்டிங்ஸ்ல மாத்துற மாதிரி வரும், பட் என்னன்னு தெரியல. சரி, நான் பார்த்துட்டு உடனே. நீங்க சாட் ஜிபிடிலாம் யூஸ் பண்ணுவீங்களா? சாட் ஜிபிடில யூஸ் பண்ணிருக்கீங்களா? ஆமா ஆமா யூஸ் பண்ணோம். அதுல பாத்தீங்கன்னா கூட உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். சரி, நான் உங்களுக்கு பார்த்துட்டு சொல்லிடுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ நம்மளுக்கு வந்துட்டு இதுல வந்து நெக்ஸ்ட் வந்துட்டு இப்போ நேம் ப்ரிஃபர் பண்றோம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு வந்துட்டு ஒரு 2 லொகேட்டர் தெரிஞ்சிச்சு. ஒன்று வந்து ஐடி, இன்னொன்று வந்து நேம். ஓகே. யா பேக்ரவுண்ட் ப்ராப்பர்ட்டியை மாடிஃபை பண்ணணும்னு சொல்லிருக்கு. ஸ்டைல்ஸ்ல போய் அதுக்குள்ள பார்த்துட்டு ஆன்சர் சொல்லிட்டாங்கப்பா.
ஸோ கிளாஸ் முடிச்ச பிறகு கூட டிஸ்கஸ் பண்ணலாங்க. ஒரு நிமிஷம் இருங்க, முடிச்சிடுறேன். Okay. நம்ம கிளாஸ் பார்த்துடலாம். Okay. ஸோ இதுல வந்து நீங்க ஏதாவது ஒரு வேரியபிள் கொடுத்து இது கொடுத்து driver dot find Find element by dot name pass wd ன்னு இருக்குது. pass wd ன்னு இருந்துச்சு. Mhm. ஸோ அண்ட் தென் அதே பிஏ கால் பண்ணி டாட் கொடுத்து same case சேம் கீஸ் மூலமா ஒரு பாஸ்வேர்டை மாஸ்க் பண்ணது கேட்கல. இல்ல பாஸ்வேர்டை மாஸ்க் பண்றதுன்னு சொல்லி தந்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஈஸினா அப்படின்னு பாஸ்வேர்டை நம்ம கரெக்டா எழுத வேண்டியிருக்கு. எங்க வெப்சைட்ல, எங்க ஆபீஸ் வெப்சைட்ல எல்லாம் அந்த பாஸ்வேர்டை வெரி செக்யூரா வச்சிருக்கோம். பட் ரன் பண்ணும்போது தெரியாம இருக்கிறதுக்கு அந்த star okay. இல்ல அந்த அந்த star பட்டன் வந்து போடுவோம். கொடுத்துருந்தா மட்டும் தான் நம்ம பார்க்க முடியும். இப்ப இதுல வந்துட்டு இப்ப இதுல வந்து இந்த பட்டன் கொடுத்துருக்காங்கல்ல, ஷோ பாஸ்வேர்ட் கொடுத்தா மட்டும் தான் நம்ம அதை வந்து நம்ம கிளிக் பண்ண முடியும். எல்லா வாட்டியும் நம்ம எல்லா வெப்சைட்டும் எப்படி இருக்குன்னு தெரியாது எனக்கு. இந்த வெப்சைட்ல வந்து கொடுத்துருக்காங்க, நம்ம பார்க்க முடியும். பட் சம் அதர் வெப்சைட்ல வந்து கொடுக்கலன்னா நம்ம எதுவும் பண்ண முடியாது. அதை கிளிக் பண்ணுங்க, டாட் கிளிக் பண்ணா ஓகே ஆயிடும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் பாஸ்வேர்ட் டைப் பண்ணிட்டேன்னா, பாஸ்வேர்ட் டைப் பண்ணதுக்கு அப்புறமா இதை நீங்க கிளிக் பண்ணி கரெக்டா அந்த எலமெண்ட்டை வந்து நீங்க ஹைலைட் பண்ணணும். ஹைலைட் பண்ணும்போது வந்துட்டு இந்த பிஃபோர்னு இருக்குது, இது இருந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க? புரியல. பிஃபோர்ன்ற இந்த இப்ப இந்த எலமெண்ட் தான் ஹைலைட் ஆகுது. ஆமா, இத வச்சிருந்தா நீங்க எந்த லொகேட்டரை சூஸ் பண்ணுவீங்க? டைட்டில் சார். எக்ஸ்பாத்தா சார்? ஏங்க அங்க இருக்கிறது ஒரே ஒரு பிஃபோர் மட்டும் தான் இருக்குது. அங்க ஒரே இதுதானே இருக்கு. இல்ல நீங்க ஐடி தான் எடுக்கணும். ஐடி இல்ல அதுக்கு மேல இருக்க இந்த பேரண்ட் நோட தான் யூஸ் பண்ணணும். அதுதான் அதுல இருந்து டைட்டில். ஓகேவா? இந்த பேரண்ட் நோட்ல இதுல ஐடி யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா எக்ஸ்பார்ட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம எக்ஸ்பார்ட் எப்படி பண்றதுன்றதை பார்த்துடலாம். எக்ஸ்பார்ட்டுக்கு என்ன பண்ணோம், கண்ட்ரோல் எஃப் கொடுத்துக்கோங்க. கண்ட்ரோல் எஃப் கொடுத்துட்டு ஏதாவது ஒரு வேரியபிளும் ஒரு வேல்யூ எடுத்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நீங்க வந்துட்டு டைட்டில்ன்ற இந்த வேரியபிள் எடுத்தீங்கன்னா அதோட வேல்யூ தான் எடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப இந்த டைட்டில்ன்ற வேல்யூ எடுக்கிறேன் நானு. இந்த வேரியபிளும் இந்த பாஸ்வேர்டு சேர்த்து இந்த வேரியபிளும் இந்த வேல்யூ சேர்த்து எடுக்கிறேன். எடுத்துட்டு இந்த கண்ட்ரோல் எஃப்ல டபுள் ஸ்லாஷ் டேக் நேம் போடணும். டேக் நேம் வந்து அங்க EM இருந்தது, ஒரு ஸ்கொயர் பிராக்கெட் போடணும். அண்ட் தென் அட்டு போட்டு அண்ட் தென் நீங்க காப்பி பண்ணதை அப்படியே பேஸ்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஆட்ரிபியூட் வேல்யூ. ஓகேவா? சிங்கிள் கோட்ல மாத்தணுமா? சிங்கிள் கோட்ஸ்ல மட்டும் தான் போடணும். ஏன் சிங்கிள் கோட்ஸ்ல மட்டும் போடணும்? இல்ல அதான் சிண்டாக்ஸ். அந்த மாதிரி இல்ல மேடம், சின்டாக்ஸ் அப்படிதான் இருக்குன்னு இல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுடைய ஜாவால டபுள் கோட்ஸ்ல எல்லாமே கொடுத்தோம்னா அது வந்து ஸ்ட்ரிங்கா கன்சிடர் பண்ணிடும். அதனால நம்ம வந்து வேல்யூ வந்து நம்ம சிங்கிள் கோட்ஸ்ல தரோம். ஓகேவா? எதுவுமே நீங்க ஒரு கான்செப்டோட புரிஞ்சுட்டு படிங்க. புரியலன்னா எனக்கு கேளுங்க, நான் சொல்லித்தரேன். ஸோ வெப் எலிமெண்ட் போட்டாச்சு. இது வந்து ஐ கான்டெக்ட். ஸோ ஈன்னு நேம் வச்சுக்கிறேன். ஈக்குவல் டு கொடுத்து டிரைவர் டாட் ஃபைண்ட் எலிமெண்ட் பை டாட் எக்ஸ்பாத். இந்த டபுள் கோட்ஸ்க்குள்ள அதை அப்படியே பேஸ்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ இதுல வந்து நம்ம அந்த ஈயை கால் பண்ணி டாட் கொடுத்து கிளிக் பண்றோம்.
உங்களுக்கு இப்ப இதுல வந்து நம்ம ஐடி பார்த்தாச்சு, நேம் பார்த்தாச்சு, ஒரு பேசிக் எக்ஸ்பாத் பார்த்தாச்சு. ஒரு பேசிக்கா எக்ஸ்பார்ட் பார்த்தாச்சு, அது இல்லாம சென்ட் கீஸும் பார்த்தாச்சு, கிளிக்கும் பார்த்தாச்சு. இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்கா? நம்ம கொஞ்சம் நிறைய போற மாதிரி இருக்குது. யாரும் ஏதாவது மறந்துட்டீங்கன்னா ரெக்கார்டிங் செஷன் பாருங்க. ரெக்கார்டிங் செஷன் நான் குரூப்ல போட்டுருவேன் அட் எண்ட் ஆஃப் த கிளாஸ். ஓகேவா? இல்ல ஏதாவது டவுட் இருந்தா இப்ப கேட்கலாம். நீங்க கிளிக் பண்ணாம இருந்தா ஸ்டார் வருமா? அது அந்த கமெண்ட் பண்ணுங்க. இப்ப பாஸ்வேர்டுன்றத அந்த லாஸ்ட் வெப்ல மட்டும் அந்த இது கமெண்ட் பண்ணிட்டோம்னா யா. இதுல எல்லாருமே வந்து ஒரு ஃபேஸ்புக் வெப்சைட் இருக்குது. அந்த ஃபேஸ்புக் வெப்சைட்டுக்கு ஏத்த மாதிரி நீங்க வந்துட்டு கரெக்டா வந்துட்டு யூசர் நேம் பாஸ்வேர்ட் டைப் பண்ணணும். இந்த ஃபர்காட் பாஸ்வேர்ட் பட்டனை கிளிக் பண்ணணும். எனக்கு வந்து யூசர் நேம் கரெக்டான யூசர் நேம்லாம் ஒன்றும் வேணாம், சும்மானா ஃபிட்டா அந்த மாதிரி ஏதாவது ஒரு யூசர் நேம் கொடுங்க. பாஸ்வேர்டு வந்துட்டு ஏதாவது ஒரு பாஸ்வேர்டு கொடுத்து, இல்ல உண்மையான பாஸ்வேர்டு யூசர் நேம் கொடுக்குறதா கொடுங்க. நான் வந்து கொஞ்ச நாள் யூஸ் பண்ணிக்கிறேன் உங்க ஃபேஸ்புக் ஐடியா, சரிங்களா? அதை கொடுத்துட்டு ஃபர்காட் பாஸ்வேர்டை கிளிக் பண்ணணும். இந்த மாதிரி வச்ச மாதிரி ஒரு ப்ரோக்ராம் நீங்களே எழுதுங்க. எல்லாரும் அவங்க இண்டிவிஜுவல் எக்லிப்ஸ் ஓபன் பண்ணி ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணி ஒரு ஃபேஸ்புக் டைப் பண்ணி பேக்வர்ட் ஃபார்வர்டு ரீஃப்ரெஷ் மினிமைஸ் மேக்ஸிமைஸ் ஸ்ட்ரிங் அந்த டைட்டில் டெஸ்ட் யூஆர்எல் டெஸ்ட் இதெல்லாம் முடிஞ்சு யூசர் நேம் பாஸ்வேர்ட் அண்ட் தென் ஃபர்காட்டன் பாஸ்வேர்ட் கிளிக் பண்றது. இந்த 3 ஆக்ஷனும் பண்ணி எனக்கு வந்து கோடு மட்டும் நீங்க குரூப்ல வந்து போடுங்க. டுடேஸ் அசைன்மெண்ட் இஸ் தட் ஒன்லி. ஃபர்காட் பாஸ்வேர்ட் கிளிக் ஆனதுக்கு அப்புறம் அது செட் பண்ண சொல்லுமே, அதையும் பண்ணணுமா? இல்ல ஜஸ்ட் ஃபர்காட் பாஸ்வேர்ட் கிளிக் பண்ணா போதும் இல்லைங்களா? இப்ப எப்படிங்க? ஜஸ்ட் ஃபர்காட் பாஸ்வேர்ட் கிளிக் பண்ணா போதும். அது வந்து நெக்ஸ்ட் ஸ்கிரீன் மூவ் ஆயிடும். யா, ஓகே. அப்ப நெக்ஸ்ட் ஸ்கிரீன் மூவ் ஆன உடனே அந்த டைட்டில் டெஸ்ட் யூஆர்எல் டெஸ்டும் அங்க என்ன வருதோ அதை வந்து கீழே பிரிண்ட் பண்ற மாதிரி வச்சுக்கோங்க. ஓகே ஓகேவா? அப்போ ஒரு டைட்டில் டெஸ்ட் யூஆர்எல் டெஸ்டும் புதுசா பண்ண மாதிரி இருக்கும். நல்லா பழைய பண்ண மாதிரி இல்லாம புதுசா பண்ண மாதிரி இருக்கும். ஒரு டிஃபரெண்டாவும் இருக்கும். ஓகே. சோ இந்த கோடிங்கை நீங்க ட்ரை பண்ணுங்க. திவ்யா, இந்த கோடிங் வந்து நீங்க காப்பி பண்ணி நீங்க குரூப்ல போட்டுருங்க. சரி சார். ஓகே சார். அண்ட் தென் ஏதோ ஷார்ட் கட் கீ சொன்னாங்களே, அது என்னன்னு பார்த்தலாமா? சொல்லுங்க, ஏதோ ஷார்ட் கட் கீ சொன்னீங்க, என்ன சொன்னீங்க? யார் சொன்னது? யாரோ சொன்னீங்களே. நான் தான் சொன்னேன், பட் வெளியே வந்துட்டேன், வேற தேட ஆரம்பிச்சுட்டேன். சரி, ஓகே ஃபைன். ஓகே ஃபைன். இது என்னவோ நான் ஷார்ட் கட் கீ அனுப்பிச்சு விடுறேன். அது என்னவோ கரெக்ட். அதான் அந்த ஸ்டைலிங் இது கரெக்ட் சக்சஸ்ஃபுல்லி. அது ஸ்கிரீன் Black ஒயிட் போறதுக்கா? ஓகே ஓகே. ஒரு நிமிஷம் சார். இது நாளையில இருந்து இந்த ஜூம் இல்லாம கூகுள் மீட் பண்ணீங்கன்னா அது வந்து அன்லிமிட்டெட் ஹவர்ஸ் நம்ம, ஏன்னா ரெக்கார்டிங் 2 ஸ்பிளிட்டா வராம ஒரே ரெக்கார்டிங்கா வரும். அதுக்காக ஸ்கிரீன் ரொம்ப நல்லா இருக்கு, பெருசா நல்லா இருக்குது. அதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. கூகுள் மீட்ல லிங்க்ல எனக்கு வந்துட்டு அக்கவுண்ட் இல்ல. அக்கவுண்ட் இருந்தாதான் அது வந்துட்டு நீங்க மீட்டிங்ல வந்து பண்ணும்போதும் வந்து உங்களுக்கு வந்துட்டு வர முடியும். இது 40 மினிட்ஸ் மேல அந்த 1 hour பண்ண முடியாதுங்களா? கிளாஸ் இப்போ 1 hour தான் முடிஞ்சிருக்கு. இல்ல உங்களுக்கு என்ன கண்டக்ட் பண்ணா சந்துரு, ரெண்டு ரெக்கார்டிங் வரும்ல எவ்ரிடே. ஒரு ரெக்கார்டிங் வர மாதிரி பாக்குறோம். அதான் கூகுள் மீட்ல எல்லாம் 1 hourல எல்லாமே ரெக்கார்ட் ஆகும். சோ அதான். Any one of them having the Google Meet means please send the link. I will also join. That's no problem for me. But here we can able to take the remote, but the Google Meet we can't able to take the remote. And also screen இது ரொம்ப நல்லா இருக்கு. அது ரொம்ப குட்டியா தான் தெரியும்.
ஆமா ஆமா கரெக்ட். இது அவ்வளவு நல்லா இருக்கு, நேரே பார்த்த மாதிரி எவ்வளவு நல்லா இருக்கு. கரெக்ட். ஒரு பிளஸ் அப்படின்னா மைனஸ் இருக்குங்க. அதனால இதுல ஒரு பிளஸ் இருக்குது. இந்த பிளஸ் வச்சு நம்ம போவோமே. இதுதான் நான் எல்லாருக்கிட்டையும் ப்ரிஃபர் பண்ணி அனுப்புறேன். அது உங்களுக்கு இப்போ உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் டிராபேக் இருக்கா? இல்ல 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 ரெண்டு ரெக்கார்டிங் போகுது என்னதான் ரெண்டு ரெக்கார்டிங். ரெக்கார்டிங் வரும், அதுக்காக தான் நான் பார்த்தேன். 2 ரெக்கார்டிங் நம்ம எடுத்து பார்க்கறது போறோம். அதுவும் 30 MB 30 மினிட்ஸ் ஆகும்போது அதை நீங்க 1 hour ஆகுது. ரெண்டும் பிளஸும் மைனஸும் ஈக்குவல் டு மைனஸ் தானே. மைனஸ் பிளஸ் ஓகே மைனஸ் தான். ஓகே சந்துரு, உங்களுக்கு ஜூம் பிடிக்குதுன்னு தெரிஞ்சிச்சு, அதனால ஜூம்லயே இருந்துக்கலாம். இல்ல எல்லாருக்குமே யூஸ் பண்றதுனால உங்களுக்கு யூஸ் பண்றேன்னு சொல்றேன். சரி சரி ஓகே. வேற ஏதாவது கொஸ்டின் இருக்கா வைரமணி உனக்கு? வேற இல்ல. நெக்ஸ்ட் கிளாஸ் நாளைக்கு நான் வரல. கொஞ்சம் வீட்ல பூஜை இருக்கு, ஐயப்ப பூஜை பண்றதுனால நாளைக்கு நான் ரெக்கார்டிங் பாத்துக்கிறேன். எப்படி கிளாஸ் மண்டே டு ஃப்ரைடே? உங்களுக்கு டியூஸ்டே டு ஃப்ரைடே சொல்லிருக்காங்களா? மண்டே டு ஃப்ரைடே தான். ஓகே ஓகே. அதாவது சாட்டர்டே சண்டே ஃப்ரீயா இருந்தா கூட எனக்கு தனியா பிங்க் பண்ணி கிளாஸ் இருந்தா கூட. சந்துரு நியூ இயர்க்கு அப்புறம் ஜனவரி 2க்கு அப்புறம் வீக்கெண்ட்ஸ் நாங்க அவைலபிள். அது வரைக்கும் வீக்கெண்ட்ஸ் வேணாம். ஹாலிடேஸ் டவுட் செஷன் நீங்க ஏதாவது வேணா தனியா கூட பின் பண்ணி நீங்க அரேஞ்ச் பண்ணுங்க, நான் பின் பண்றேன்னு சொல்லுங்க. ஓகே ஓகே. ஆக்சுவலா மண்டே டு ஃப்ரைடேனா நம்மளுக்கு சண்டே டு Thursday வரும் வைரமணி. கரெக்ட்டா உனக்கு ஓகே? டியூஸ்டே தான், நம்ம டியூஸ்டே தான் சொல்லியிருக்கோம். அவங்களுக்கு தெரியாதுல்ல. யூசுவலி ஒரு நாங்களே time change. டியூஸ்டே மார்னிங்ல தான் வருவோம். ஏன்னா உங்களுக்கு மண்டே மார்னிங்னா எனக்கு சண்டே நைட் ஆயிடும். உங்களுக்கு சண்டே நைட் எங்களுக்கு. சோ நான் அது எப்படி பண்ணனும்? டியூஸ்டே டு ஃப்ரைடே வச்சிருக்கோம் நாங்க. டியூஸ்டே உங்க டியூஸ்டே டு ஃப்ரைடே தான். ஃப்ரைடே அவங்க ஃப்ரைடே. உங்க டியூஸ்டேல இருந்து ஃப்ரைடே வரைக்கும் தான் வச்சிருக்கோம் நாங்க. டியூஸ்டே 7 to சாட்டர்டே Tuesday. சரியா போயிடும். எனக்கு 5 days கொடுத்துருங்கப்பா அட்லீஸ்ட். சரி சரி ஓகே, நோ ப்ராப்ளம். நோ ப்ராப்ளம். சரி சார், நமக்கு ஃப்ரைடே ஈவினிங்ல திவ்யா, அவ்வளவுதான். ஆமா, ஃப்ரைடே எப்பவும் கிளாஸ் இருக்காது. இப்போ ஃப்ரைடே அட்டெண்ட் பண்றோம். ஓகே நோ ப்ராப்ளம். ஓகே. ஓகே தான் சார். நீங்க எதுவா இருந்தாலும் நீங்க பேசி கன்சிடர் பண்ணி சொல்லுங்க. எனக்கு 4 நாள் வச்சாலும் சரி, 5 நாள் வச்சாலும் சரி, இல்ல எல்லா நாளும் சேர்த்து வச்சாலும் சரி, எனக்கு ஓகே. ஐ அம் ரெடி டு பேசிட்டு. நாங்க ஒரு வாட்டி நாங்க இன்டர்னலா பேசிட்டு உங்களுக்கு ஒரு அப்டேட் பண்றோம் சார். ஆனா நாளைக்கு கிளாஸ் இருக்குல்ல, அதுல பாத்துக்கலாம். ஷூர். ஓகே ஓகே, थैंक ஓகே यू. சந்திரு, கிளாஸ் எனக்கு எல்லாமே புரிஞ்சுது. கிளியரா. ரொம்ப நல்லா இது இருந்துச்சு. ஆல்ரெடி பண்ணதால ரெஃப்ரெஷ் ஆச்சு எங்களுக்கு. ஆமா ஆமா, யா புதுசா சொல்லும்போது எப்படி படிப்போம்னு தெரியல. இது கொஞ்சம் ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே. எக்ஸ்பாத்தோட சின்டாக்ஸ் மட்டும் அது வந்து எல்லாத்துக்கும் இருக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குன்னு அதுக்கு தான் நீங்க இருக்கு ஸ்கிரீன் சந்திரு. ஸ்டாப் பண்ணுங்க திவ்யா, ஒரு நிமிஷம். ஒரு நிமிஷம் Stop ஸ்கிரீன் ஸ்டாப் பண்ணுங்க. எக்ஸ்பாத்தோட சின்டாக்ஸ் நம்மளுடைய நோட்ஸ்ல இருக்குது, சரிங்களா? ஓகே நம்ம இங்க லொகேட்டர்ஸ்னு கொடுக்க போறோம். நடத்தது எல்லாமே வந்து நோட்ஸ்ல இருக்கும். நீங்க நோட்ஸை நீங்க ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னாவே போதும். சென்கீஸோட பர்பஸ் என்ன, கிளியரோட பர்பஸ் என்ன, கிளிக்கோட பர்பஸ் என்ன, அதுக்கு என்ன டயக்ராம், அதுக்கு என்ன கோடிங் இருக்குது, எல்லாமே வந்துட்டு கீழே பேக் எண்ட்ல கோடிங்கோட இருக்குது. ஓகேவா? இங்க வந்து நீங்க அந்த டிரைவர் டாட் கெட் அதுக்கும் வந்துட்டு கோடிங்கோட இருக்குது. நீங்க அதையும் பாத்துக்கலாம். இதெல்லாமே இருக்குது, சரிங்களா? இதுக்கு என்னென்ன மீனிங் இருக்கு, இதுக்கு எல்லாமே உங்களுக்கு இருக்குது. இப்போ லொகேட்டர்ஸ்னா எங்க இருக்குது அதை என்ன பார்க்க போறோம். ஸோ இந்த லொகேட்டர்ஸ்ல இப்போ எக்ஸ்பாத்தோட சின்டெக்ஸ் என்ன இருக்குதுன்னு நீங்க பார்க்க போறீங்க. ஸோ எக்ஸ்பாத்தோட சின்டெக்ஸ் எக்ஸ்பாத்தோட சின்டெக்ஸ் வந்துட்டு டாக் நேம் அட் அட்ரிபியூட் இருக்கு. அட்ரிபியூட் வேல்யூஸ். ஓகே, இதுதான் நம்ம வந்து டபுள் ஸ்லாஷ் டாக் நேம் அந்த மாதிரி போட்டு பண்றோம். இது ஆட்ரிபியூட்டோட இருக்குது. இதுதான் எக்ஸ்பாத்தோட சின்டெக்ஸ். ஓகே. சோ இந்த 6 டைப்ஸ் இருக்கே சந்திரு, அதுதான் சின்டாக்ஸா? 6 டைப்ஸ் பார்க்க கூடாது. இதுல வந்துட்டு இதுதான் லாஸ்ட் இருக்கிறது மட்டும் தான் சின்டெக்ஸ். ஏன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணாலும் உங்களுக்கு கரெக்டா வரும். பட் ஆனா மோஸ்ட்லி டாக் நேம் வச்சு பண்ணுங்க, ஸ்டார் வச்சு பண்ணுங்க. ஓகே ஓகேங்களா? அப்புறம்
இது ஒரு வந்து ஃபைனல் லேபிள் கொஸ்டின். அப்சல்யூட் எக்ஸ்பாத் ஒன்று இருக்குது. சொல்லுங்க. இப்போ வந்து நம்ம ஜாவாவோட சின்டாக்ஸ்லாம் பார்க்கறதுக்கு ஒரு அஃபிஷியல் சைட்டு நம்மளுக்கு தெரியும். அதே மாரி இப்போ செலினியமோட சின்டாக்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க டிரைவர் டாட் ஃபைண்ட் எலிமெண்ட் இதெல்லாம் கொடுக்குறீங்க இல்லையா? சாட் ஜிபிடி இருக்கு, அது நம்ம பார்த்துக்கலாம். பட் வந்து மாடியூல் வைஸா இருக்கிற மாதிரி இது அஃபிஷியல் சைட் இருக்கா சந்துரு செலினியம் சின்டாக்ஸ் பார்க்க? செலினியம் டாட் டெவ்னு ஒன்று இருக்குல்ல, ஓ அதில் சின்டாக்ஸ் கோ ஓவராலா ஃபார் Official எக்ஸாம்பிள் site. செலினியம் பத்தி ஃபுல் அண்ட் ஃபுல் அதில் பார்த்துக்கலாம். செலினியம் டாட் டெவா? ஓகே. அதான் செலினியமோட அஃபிஷியல் வெப்சைட். நீங்க அதுல வந்துட்டு எல்லாமே பார்த்துக்கலாம். ஸோ இதுல வந்துட்டு டாக்குமெண்டேஷன்ல போயிட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பா வெப் டிரைவர்னா என்ன அப்படின்ற மாதிரி உங்களுக்கு இதுல வந்துட்டு உங்களுக்கு எல்லாமே இருக்கும். ஓகேங்களா? இந்த வெயிட்ஸை கிளிக் பண்ணுங்க. சும்மா நான் சின்டாக்ஸ் மாதிரி பாக்குறேன். அதாவது இந்த ஜாவா டி பாயிண்ட் W3 ஸ்கூல்ஸ்லாம் இருக்குல்ல ஜாவாக்கு, அதே மாதிரி கீழே இருக்க பாரு. கீழே இருக்க பாரு. ஓகே ஓகே. நீங்க வியூ பண்ணி பார்க்கலாம். ஒரு வாட்டி எலமெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி சின்டாக்ஸ்லாம் காட்டும். இல்ல எக்ஸ்பாத்துக்கு தான் நான் மெயினா பாக்குறேன். எக்ஸ்பாத்தோட எல்லா சின்டாக்ஸும் அபிஷியல் சைட்ல லிங்க் டெக்ஸ்ட் எக்ஸ்பாத் லொகேட்டர்ஸ் இருக்குங்களே. ஓகே. அஃபிஷியல் வெப்சைட் எப்பவுமே யூஸ் பண்ணிக்கோங்க. selenium டாட் இதை வச்சு யூஸ் பண்ணீங்கன்னா ஈஸியா இருக்கும். சரி ஓகே சந்திரு. தேங்க்யூ. ஓகே தேங்க்யூ. Thank you so much. ஓகே தேங்க்யூ. பை. Thank you. Bye. பாய்.